இப்போ பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஐ பாக்ஸ் 4K ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் ஒன்று வாங்கியிருக்கோம். இந்த பாக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு இப்போ வர டிவிலாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்மார்ட் டிவிலாம் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா, ஆண்ட்ராய்டு ஆப்ஷன் சொல்லாமல் கொண்டு வந்துட்டாங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்து ஒரு பழைய டிவி இருக்குது, இல்லை ஒரு 5 வருஷம் இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி டிவி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அந்த டிவியில் பார்த்தீங்கன்னா வெறும் HDMI ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். அதில் ஸ்மார்ட் டிவி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது. அந்த டிவி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வாங்கியிருப்பீங்களா, 1,00,000 கூட வாங்கியிருக்கலாம். ஆனால் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அந்த டிவியை இப்போ நீங்கள் ஸ்மார்ட் டிவியை மாற்ற முடியுமா கேட்டீங்க, கண்டிப்பாக முடியும். இந்த பாக்ஸ் இருந்துச்சுன்னா போதும், உங்கள் சாதா டிவி ஆண்ட்ராய்டு டிவியை மாற்றிடலாம். இது எப்படி யூஸ் ஆகுது, இதோட அன்பாக்சிங் அதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ நீ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த எம்ஐ பாக்ஸ் ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா எம்ஐ பாக்ஸ் 4Kன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க மேலே. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K அல்ட்ரா ஹெச்டின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அதுக்கே கடைசியாக பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, யூடியூப், ஹாட்ஸ்டார் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஒர்க் ஆன் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா எப்படி கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ எம்ஐ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ள ஸ்டார்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஐ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் பார்த்தி ரொம்ப ஷார்ட்டாக சின்னதாக இருக்குது. ஒரு பவர் பேங்க் சைஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு, கை ஷார்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பார்த்தா என்னென்ன அக்சசரிஸ் ப்ளஸ் எப்படி கனெக்ட் பண்ணுற எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக பார்த்துக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் வச்சு தான் நீங்கள் டிவிக்கும் அந்த எம்ஐ பாக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண முடியும். எம்ஐ பாக்ஸுக்கு பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ஐ பாக்ஸ் ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. வால்யூம் அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. அப்போ தான் ப்ரைம் வீடியோ ஆப்ஷன் டேட்டா பட்டன் கொடுத்தா நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டேட்டா கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ சின்ன சின்ன மெனு கொடுத்துருக்காங்க. ரிமோட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டாகவே உங்களுக்கு இருக்குது. அப்புறம் கூகுள் அசிஸ்டன்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணிக்கலாம் நீங்கள். அது ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது. இல்லை நெக்ஸ்ட் என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இருக்குது. இந்த செட்டாப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியணும் அவசியமே கிடையாது. அது பேக் சைடு தான் உங்களுக்கு வச்சுக்கலாம் நீங்கள். இந்த ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு. எங்கே இருந்தாலும் அது ஈஸியாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ரிமோட்டில் பேட்டரி போகிற பார்த்தீங்கன்னா AAA பேட்டரி போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க, 2 பேட்டரி. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுதான் எம்ஐ பாக்ஸ் உங்களுக்கு ஷார்ட்டாக சின்னதாக கொடுத்துருக்காங்க. எம்ஐ பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆடியோ அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் இது மாதிரி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா HDMI அவுட்புட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா செட்டாப் பாக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு முக்கியமான ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா USB கொடுத்துருக்காங்க. நீங்கள் பென் ட்ரைவ் இது மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் நிறைய இதில் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தாராளமாக. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை ஆப்ஷன். பாக்ஸில் சார்ஜரை வச்சு நீங்கள் டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம் இதில். இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஐ பாக்ஸை வச்சு இந்த டிவி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவியாக மாற்றியாச்சு. இப்போ ஸ்மார்ட் டிவிக்கு எல்லா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எந்த டிவிலையும் உங்களுக்கு வரும். உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்கள் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்ளிகேஷன் இதில் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் டிவி சாதா டிவி ஸ்மார்ட் டிவி ஈஸியாக நீங்கள் மாற்றிக்கலாம் நீங்கள்.